ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. ஓவரால் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட். சூப்பர். ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று மார்க் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் லைனே வேணுமா? பண்ணிக்கலாம். மேஜர் அண்ட் மைனரா? டவுன் ட்ரெண்டோட ப்ரீவியஸ் ஹை வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2011க்கும் 13க்கும் இடையில இருக்கு பாருங்க. சேம் ஒரு கன்சல்டேஷன் பேஸ்ல போகுது. கன்சல்டேஷன் பேஸ்ல போகுதுல. ஓகே வெல். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? ப்ரீவியஸ் லோ இங்க வந்து ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ணிருக்கு. ஓகே, ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆனோம்னா அந்த ப்ரீவியஸ் லோ என்ன ஆக்ட் ஆயிடுச்சு? ஆக்சுவலா ஒரு கீ லெவலா இருக்குது. கீ லெவலா இருக்கு. இந்த கீயை உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். அது வரைக்கும் இல்லனா கீழ தான். சூப்பர் குட். நெக்ஸ்ட் என்ன பண்ண? வீக்லி பாரு. வீக்லில என்ன இன்டிமேஷன் கொடுத்துருக்கு மார்க்கெட்ல? as well as என்ன கேண்டல் வீக்லில? வீக்லில இப்போ கரண்டா வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் இருக்கு. இன்வெர்டட் ஹேமர் ஷூட்டிங் ஸ்டார். ஓகே, நீங்க இந்த கேண்டல் ஓகே. இப்போதைக்கு ஷூட்டிங் ஸ்டார் இருக்கு. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்தனால நம்ம இங்க வந்து டவுன் ட்ரெண்ட் பாசிபிள் இருக்கு. டவுன் ட்ரெண்டுக்கான ப்ராபபிலிட்டி இங்க இருக்கு. ஓகேங்களா? சரி, இதுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் பண்ணிடலாமா? டவுன் ட்ரெண்ட் வந்துக்கலாம். ஓகே, டவுன் ட்ரெண்ட் வாங்கிட்டா. ஆனா ஹை என்ன ஆகல? இன்னும் பிரேக் ஆகல. ஹை பிரேக் ஆகலையா? சரி, தென் வெல் தென் இத பார்க்கும்போது என்ன ஃபேஸ் மாதிரி தெரியுது? ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்ல இருக்கு. 2000 ஆகஸ்ட்ல வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்ல இருக்கு. ஓகே, கன்சல்டேஷன் ஃபேஸ் வீக்லில நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஷூட்டிங் ஸ்டார். அப்ப மார்க்கெட் மேக்ஸिमम என்னத்துக்கு சான்சஸ்? கீழ டவுன் ட்ரெண்ட் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே. இப்போ மார்க்கெட் இங்க நிக்குது. சோ இப்போ என்ன ஆகலாம்? இங்க செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் என்ன பண்ணலாம்? செல் எடுக்கலாம். செல் எடுக்கலாம். இல்ல அப்படி இல்ல அப்படினா உங்களுக்கு இப்ப செல் எடுத்து இல்ல ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கீங்களா? ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல ப்ரீவியஸ் லோ இங்க பிரேக் டவுன் ஆயிருக்கு. அப்ப மார்க்கெட் என்ன ஆகலாம்? ரீடெஸ்ட் எடுத்துட்டு கீழ வரலாம். அப்ப என்ன எடுக்கலாம்? என்ன பண்ணலாம்? செல் எடுக்கலாமா வேணாமா? இல்ல ப்ரோ, நான் இன்னொரு கேண்டில் பார்த்துட்டு எடுத்துக்கிறேன். ஓகே ஷூர். இப்போ எடுக்கலாம். இப்போ ஓகே சார், ஷார்ட் எடுக்கலாம். ஓகே, மேல வரைக்குமே வந்து இத வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் ரெசிஸ்டன்ஸா? ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். டார்கெட் 1:2 இல்ல சப்போர்ட் வரைக்கும் வைக்கிறீங்களா? ஆக்சுவலா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து சப்போர்ட் வரைக்கும். ஆனா நம்ம இது வைக்கிறது வந்து 1:2 வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ரன் பண்ணவா? பண்ணலாம். இப்போ என்ன பண்றீங்க? Any take another entry? இல்ல ப்ரோ, இதே இருக்கட்டும். இன்னொரு என்ட்ரி பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். என்னாச்சு? 1:1 ஹிட் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஹிட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு சப்போர்ட்ல உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சு அப்படின்னா நம்ம பை போலாம். சூப்பர்.
சப்போர்ட்ல ப்ரீவியஸ் ஹை எது? அந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆயிருக்குல சென்டர் ட்ரெண்ட் லைன் அந்த இத கூட ஆ ப்ரீவியஸ் ஹை வச்சுக்கலாமா? அதுதான். இந்த விக்க கூட நம்ம என்ன வச்சுக்கலாம் ப்ரீவியஸ் ஹையா ஆ மென்ஷன் சரி. பண்ணிக்கலாம். ஹைய உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? மேல. ஆனா அந்த ஹைல என்ன ரியாக்ஷன் கொடுக்கும் மார்க்கெட்? அஸ் ஒரு ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸ்பின்னிங் டாப்பா ஷூட்டிங் ஸ்டாரா? கொஞ்சம் மேக்ஸிமம். ஓகே ஓகே. ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கு. என்ன உங்களுக்கு நடக்கலாம்? அப்பர் ரேக் வந்து அதிகம். உங்களுக்கு கீழ வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. என்ட்ரி எடுக்கலாமா? அங்க ஒரு ஷார்ட் போலாம் ப்ரோ. ஷார்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ரிஸ்க மினிமைஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ரிஸ்க மினிமைஸ் பண்ணிக்கிறீங்க. சூப்பர். தட்ஸ் வெல். ஸ்டாப் லாஸ் என்னது? இதுக்கு மேலயா? ஆ டார்கெட் 1:2. as well as support is the 1:2, right? 1:2.5 வருது support. வைக்கலாம் வச்சுக்கலாம். ரன் பண்ணவா? பண்ணுங்க. வாவ். 1:1 ஹிட்டா? ஹிட் ஆயிடுச்சு. வாவ். என்னாச்சு? ஃபைனலி அவங்களுக்கு கன்சல்டேஷன் ஃபேஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. சோ இங்க நம்ம ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாமா? ஷார்ட் போலாம். ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலோட ஹை வச்சுக்கலாம். ஓகே, தட்ஸ் குட். டார்கெட் 1:2. 2. 2 2. ரன் பண்ணவா? பண்ணுங்க. Can you hold the entry? எஸ் ப்ரோ ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் என்ன ஆயிடுச்சு? 1:1 வந்து ஹிட் ஆயிருக்கு. 1:1 ஹிட் ஆயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? என்ட்ரி ஸ்டாப் லாஸ் வந்து என்ட்ரிக்கு மூவ் பண்ணிடுவோம். 50% ப்ராஃபிட்டா பாக்கெட்டுக்குள்ள புக் பண்ணிட்டு மீதி 50% வந்து என்ட்ரிக்கு மூவ் பண்ணிடுவோம். So next you can hold the entries or another you can take any other chance. இல்ல ப்ரோ இப்போதைக்கு வந்து என்ட்ரி வேணாம், இதே ரன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது லோ பிரேக் பண்ணுச்சு. ஓகே 1:2 ஹிட்டா? ஹிட் ஆயிடுது. ஓகே வெல் சூப்பர் மணிவண்ணன். வேற என்ட்ரி இருக்குறீங்களா? வேற வேற ஓகே இத வந்து இந்த இம்பல்ஸோட ஹைய வந்து மார்க் பண்ணிட்டு ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஹை ப்ரீவியஸ் ஹை மார்க் பண்ணிட்டு இங்க ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ என்ட்ரி எடுக்கலாமா? ரீடெஸ்டிங் எடுத்துக்கலாம். ப்ரோ கொஞ்சம் கீழ அந்த ஓவரால் டவுன் ட்ரெண்டுக்கோட இத காட்டுங்க. இல்ல ஓவரால் மார்க்கெட் இதுக்கு கிடையவே கிடையாது. டெஸ்டினேஷன் பாயிண்ட் கிடையாது. see ஓகே இது the yellow அது ஒரு கீ லெவலா இருக்குல்ல. இது ஒரு கீ. அதுக்கு மேல என்ன இருக்கும்? நல்ல கீ. ஏன்னா இந்த இடம் என்னவா ரியாக்ட் ஆகலாம்? ரீடெஸ்டிங் ஏரியாவா ரியாக்ட் ஆகலாமா? ஓகே நம்ம சொல்லி கொடுத்தோம்ல இந்த இடம் ஒரு ரீடெஸ்டிங் பாயிண்டா என்ன ஆகலாம்? ரியாக்ட் ஆகலாம்ல. இப்போதைக்கு என்ட்ரி இருக்கா? இல்ல ப்ரோ நான் இந்த இது பிரேக் ஆனுச்சு அப்படின்னா ஒரு ஷார்ட் போலாம். அப்படி இல்ல அப்படின்னா பாத்துக்கலாம். சரி இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? ஹேங்கிங் மேன் என்ன இருக்கு? ஒரு ஹேங்கிங் மேன் வந்திருக்கு. ஸோ ஹேங்கிங் மேனோட ஹைய பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கல. ஹைய பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கல. தட்ஸ் குட். என்ன ஆகலாம் மார்க்கெட்? கீழே கூட டிராப் ஆகலாம். சோ அதனால என்ட்ரி இல்ல. சூப்பர். இப்போ திருப்பி என்ன வந்திருக்கீங்க? ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கு. சோ இங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரீடெஸ்ட் போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சோ அதனால நம்ம ஒரு லாங் போலாம். ஐஷா எஸ் ப்ரோ போலாம். ஸ்டாப் லாஸ் இத ரிஸ்க் மினிமைஸ் பண்ணிக்கலாம். சோ வந்து உங்களுக்கு கீழ அந்த கீ ஏரியா வரைக்குமே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.
key area. Okay. Target 1:2. 2. 2 ரன் பண்ணவா? 2. பண்ணுங்க ப்ரோ. For shit. என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு அந்த இது பிரேக் ஆயிருக்கு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு அந்த கீ ஏரியாவை பிரேக் பண்ணிருக்கு. ப்ரீவியஸ் என்ன ஆகல? சோ இப்போ இந்த இடம் என்னவா ஆகுது? ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கு. என்னவா கிரியேட் ஆகிட்டு ஒரு கன்சாலிடேஷன். இத உடைச்சா நான் என்ன பண்ணலாம்? என்ட்ரி போலாம். பை என்ட்ரி we have to be try with the ஓகே. ஆனா இங்க உடைச்சிருக்கு ப்ரோ. ஒரு ஷார்ட் போலாம். ஏன்னா உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கு. நான் வேணாம்னு சொல்றேன் இங்க. ஓகே. ஏன்னா ரீடெஸ்ட்க்கு சான்சஸ் இருக்கிறதுனால நீங்க வேணாம்னு சொல்றீங்களா? தட்ஸ் இட்யா. ஓகே. புரியுதா? ஏன்னா இந்த இடத்துல பிரேக்கிங் பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல ஸ்பின்னிங் டாப் வந்துருச்சு. பிரேக் ஆயிருக்கு. ஆனா பக்கத்துல என்ன வந்துச்சு? ஓகே. ஸ்பின்னிங் டாப். இப்போ வந்து இந்த இடம் என்னவா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுது அப்படின்னா இட்ஸ் லைக் a மார்னிங் ஸ்டாரா? மார்னிங் ஸ்டார் ஒரு சப்போர்ட் லெவல்ல இருக்கு. சோ மார்க்கெட் என்ன ஆகலாம்? கண்டிப்பா ரீடெஸ்ட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இருக்கா? என்ட்ரி எடுக்கலாமா? இல்ல ப்ரோ, உங்களுக்கு அந்த கன்சல்டேஷன் ஃபேஸ பிரேக் பண்ணனும்னா எடுத்துக்கலாம். தட்ஸ் குட். அவ்வளவுதான். இதுதான் ட்ரேடர். இப்போ எடுக்கலாம் ப்ரோ. ஒரு நல்ல பிரேக் எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் மார்போஸ் மாதிரி தான் வச்சிருக்கு. சோ அதனால எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் கேண்டல் லோவா? கேண்டலோட லோ. Target 1:1 is the first target. Yes bro. 1:2 is the second target. Oh. If breaking the resistance, it will be go for the உங்களுக்கு செகண்ட் டார்கெட். உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹையே உங்களுக்கு பிரேக் பண்ண மாதிரி ஆயிடும். உங்களுக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணிருக்கு. ஆனா உங்களுக்கு கன்சல்டேஷன் ஃபேஸ்ல தான் இருந்திருக்கு. நைஸ். இன்னும் ஹிட் ஆகல. இன்னும் ஒரு கேண்டில் ரன் பண்ணிடலாம். ஃபைனலி ஹிட்டடா. ஹிட் ஆயி. See இந்த என்ன பண்ணீங்கன்னா as usual மார்க்கெட் என்னவா ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகல. டவுன் ட்ரெண்ட்லயே தான் இருக்கு. டவுன் ட்ரெண்ட்லயே தான் இருக்கு. நீங்க வேணா ட்ரை பண்ணீங்க. இது மைனர் டைம் ஃப்ரேம்க்குள்ள போய் வேணா நீங்க பை என்ட்ரி ட்ரை பண்ணிருக்கலாம். ஓகே. ஓகேங்களா? ஏன்னா see இப்போ வந்து இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸா எடுத்தாலுமே see like that என்ன இருக்கு? உங்களுக்கு அதுக்குள்ளே தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட்டா டார்கெட்ட ஃபில் பண்ணிட்டு என்ன ஆயிடுச்சு? கீழ தான் வந்திருக்கு. கீழ வந்துச்சுல. see நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரிப்பரபிளா இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல? இந்த மாதிரி ஏதா கொஞ்சம் ரிஸ்க் கம்மி பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 4% you are in the profits now. 2% ப்ராஃபிட்ல தான லாஸ் ஆயிருக்கீங்க. 2%. எஸ் ப்ரோ. சோ 5 ட்ரேட் எடுத்தீங்க. 5ல 2 லாஸ் தானே. ஆமா. சோ நோ இஷ்யூஸ். will be take care. சோ அதாவது நம்ம வந்து ட்ரெண்டுக்கு ஒரு விஷயம் நம்ம இங்க தப்பு பண்ணோம். என்ன பண்ணோம்னா ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணோம்? ட்ரெண்டுக்கு அதாவது அந்த 50% அந்த ரீடெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம ஹோப் பண்ணி போனோம். சோ அது அந்த ரீடெஸ்ட் எடுக்காம உங்களுக்கு வந்து ட்ரெண்ட்லயே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. தட்ஸ் இட். வேணா நீங்க இப்படி ட்ரை பண்ணீங்க. இந்த மார்னிங் ஸ்டார் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுல. ப்ரோ. you have to be taken this level the entry. அதனால இங்க என்ட்ரி எடுக்கறீங்களான்னு நான் கேட்டேன். ஓகே. நான் அது கன்சல்டேஷன் ஃபேஸ்னால அதை அவாய்ட் பண்ணேன். ஓகே. நோ இஷ்யூஸ். will be learn from the mistakes. now நிறைய மிஸ்டேக்ஸ் கிடையாது. கொஞ்சம் என்ன பண்றது ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போனதே ஒரு பெரிய டிராபேக் தான் இங்க. ஓகேங்களா? சோ இனிமே இந்த இடத்துல ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போவாங்க. சோ ட்ரெண்ட் எப்ப கிடைக்குது அப்ப மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம். அதுவே பெரிய ஒரு ப்ராபபிலிட்டியா அமையும். ஓகேங்களா? ஓகே சூப்பர் ப்ரோ. மணிவண்ணன் ப்ரோ வெல் டன். அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணீங்க. என்னன்னா இந்த இடத்துல நான் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி என்ட்ரி எடுக்கிறீங்களான்னு கேட்டேன். புரியுதுங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அழகா டவுன் ட்ரெண்ட் கிளியரா கட்டா வருது. இங்க வந்துட்டு ஒரு ரிவர்ஸ் கொடுத்துச்சு பாத்தீங்களா?
ஓகே ரிவர்ஸ் கொடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இட்ஸ் அ கீ ரைட், இட்ஸ் அ ரெசிஸ்டன்ஸா பிளஸ் இந்த இம்பல்ஸுக்கு 50% ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஒரு நல்ல பேரிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் கிடைக்குதுங்கிறப்போ தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல செல்லிங் தாராளமா சரி. அதனால இந்த இடத்துல நின்று உங்களுக்கு பண்றீங்களான்னு நான் கேட்டேன். நீங்க எடுத்துனீங்கன்னா அசால்ட்டா நீங்க என்ன பண்ணீங்க தாராளமா 1:3 கூட அசால்ட்டா ஹிட் பண்ணிருக்கலாம். அதனால நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி என்ட்ரி எடுக்கிறீங்களான்னு கேட்டேனே. ஏன்னா நமக்கு தெரியுது இந்த இடத்துல மார்க்கெட் டிராப் ஆகுங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தெரியறதுனால நம்ம ஸ்டாப் பண்ண நேரத்துல நீங்க என்ன திங்க் பண்ணீங்க, நீங்க வேணான்னீங்க. ஓகே சரிங்களா? ஸோ நான் அது நோட் பண்ணல. அந்த ஹேங்கிங் மேனோட லோ பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சு நான் நோட் பண்ணேன். இன்னும் அட்வான்ஸ்லாம் போகும்போது இன்னும் ஈஸியாகும். ஓகே ஸோ இது மட்டும் பாத்தீங்கன்னா அதர்வைஸ் இட்ஸ் குட் சூப்பர் ஓகே தேங்க்ஸ். பெரிய கிளாப் பண்ணுங்கப்பா மணிவண்ணனுக்கு.